ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கொஞ்சமாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், கேரட்டை நல்லா நான் துருவி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் கொஞ்சம் குட்டியாக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும், துருவி வச்சுருக்க கேரட் ரெண்டுத்தையுமே போட்டு நம்ம வதக்கணும். அதுக்கு முன்னாடி வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கேரட் போட்டுக்கலாம். ஸோ அது வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கிரும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ கேரட்டை போட்டு கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் அரிசியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த ரைஸ் ஊற வச்ச தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பெப்பர், ஜீரகம் தூள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பெப்பர் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில குழந்தைங்க அதிகமாகிடுச்சுன்னா காரமாகிடும். ஸோ சாப்பிட மாட்டாங்க. நல்லா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஓரளவு மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சமாக நான் குவான்டிட்டி போடுறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பாடு வேகிற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணலாம். இதை நான் ப்ரெஷர் குக்கர் போடாமல் தான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் குக்கர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 6 விசில்ஸ், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மினிமம் 6 விசில்ஸ் நம்ம விட்டுக்கிறது பெட்டர். ஸோ அதனால் நல்லா கொதி வந்தோடனே அரிசி நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் குக்கரில் அரிசி நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பன்னீரை நல்லா குட்டி குட்டியாக நல்லா கையிலே பிசைஞ்சு அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா பன்னீர் நம்ம முன்னாடியே ரொம்ப ப்ரீவியஸாக ஆட் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் ஆட் ஆகிடும். ஸோ அதனால் இது நான் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் தான். ஸோ குழந்தைங்களுக்குனால எதுவுமே கடையில் வாங்காமல் எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது. பன்னீர் இந்த ஓரளவு அரிசி வெந்ததுக்கப்புறம் ஒரு 95% அரிசி வெந்ததுக்கப்புறம் தான் நான் பன்னீர் ஆட் பண்ணுவேன். அந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அரிசி அந்த 5 to 6 விசிலுக்கு அப்புறம் அந்த மாதிரி பன்னீரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட் மட்டும் நல்லா கிளறி விட்டு நீங்கள் நல்லா சாப்பாடை மசிச்சு கொடுத்துடலாம். இது நான் குக்கர் விசில் போடாமல் வச்சுருக்கிறதுனால இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இதை குழந்தைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.